துலாம் அப்படிங்கிறவங்களுக்கு பிறப்பு குணம் என்ன? அவங்கள எப்படி ஒரு கூட்டத்தில் தனிமைப்படுத்தலாம்? இந்த குணத்தை வச்சு இவங்க துலாம் தான் அப்படின்னு சொல்ல முடியுங்கிறத பற்றி சொல்லுங்க. நல்லவருக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நீ எனக்கு என்ன தரியோ நான் அதை உனக்கு ரிட்டர்ன் தருவேன். அதுதான் துலாம். ஒரு இல்னஸ், ஒரு மனசுல ஒரு விரக்தி, நிறைய மணியை லாஸ் பண்றது, பிஸ்னஸ்ல நிறைய லாஸ் பண்றதெல்லாம் துலாம் ராசிக்காரங்க தான். நல்லா ஜாலியா இருக்கணும், இவன் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு துலாம் ராசிக்காரர்கள் நினைத்தாலும் பிறப்புலே இருக்க பாக்கியம்னா ஒரு கொடைத்தன்மை சார். கேட்கறது அப்படியே கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரி கேட்கறது அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த பாரதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கர்ணன் மட்டும்தான் மாதா பிதா குரு தெய்வம் 4 பேராலே ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர் கர்ணன். அது மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளோதான் ஆற்றல் அறிவு இருந்தாலும் எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல வரும்போது ரைட் சைடு ஒரு சின்ன பிள்ளையார் வச்சு வழிபடலாம் சார். அது ரொம்ப சக்தியை கொடுக்கும். சின்ன பிள்ளையார் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிறதே புண்ணியம் தான். எல்லா ராசிக்காரங்களும் போகலாம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு துலாம் போயிட்டு வந்தாங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே போகும்போது அகந்தை ஆணவம் எதுவுமே தலையில் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய குறை என்னன்னா பேக் எண்டில் எவ்வளோதான் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அனுபவிக்க முடியாது சார். அனுபவிக்க விடாது. பக்தி பிளஸ் நேரில் வரைக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். துலாம் ராசி நேயர்களுக்கு பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க. பொதுவாகவே துலாம் அப்படின்னா ஒரு குணத்தோட பிறந்திருப்பாங்க. துலாம் அப்படிங்கிறவங்களுக்கு பிறப்பு குணம் என்ன? அவங்கள எப்படி ஒரு கூட்டத்தில் தனிமைப்படுத்தலாம்? இந்த குணத்தை வச்சு இவங்க துலாம் தான் அப்படின்னு சொல்ல முடியுங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். துலாம் ராசிக்காரர்கள் நல்லவருக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நீ எனக்கு என்ன தரியோ நான் அதை உனக்கு ரிட்டர்ன் தருவேன். அதுதான் துலாம். துலாம்ங்கிறது ஒரு இணைவு வீடு, இணைப்பு வீடு. சரிங்களா? 7ஆம் வீடு, காலச்சக்கரத்தின் 7ஆம் வீடு. இணைவு, இணைப்பை நம்ம யாரோட போய் இணைவோம்? புதுசாக யாரோட போய் இணைவை ஏற்படுத்துவோம்? வாழ்க்கை துணை, நம்மளுடைய கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ். அந்த இடத்த குடிக்கிறது தான் துலாம் வீடு. அந்த இடத்துல சனி உச்சமடைகிறார். உச்சமடையும் போது என்னன்னா, நம்ம துலாத்துக்கிட்ட எதுவுமே பேடாக வச்சுக்கவே முடியாது. நம்ம கரெக்டாக இருந்தால் அவங்க நமக்கு கரெக்டாக இருப்பாங்க. நம்ம பேடாக இருந்தால் அவங்க பேடாக போயிடுவாங்க. சரிங்களா? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை திரும்ப தருவாங்க. ஒரு பாலை தூக்கி அவங்ககிட்ட இருந்தால் அந்த பால் அப்படியே டபுளாக நமக்கு திரும்ப வரும். பேலன்சிங் வீடு தான் சார் துலாம். நன்மை தீமை இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற இடம் துலாம். ஏன்னா சனி தராசில் நடுவில் உச்சமடைகிறார். சரிங்களா? ஸோ நன்மையும் இருக்கும் துலாத்துக்கிட்ட, தீமையும் இருக்கும். ஒரு பற்றற்ற நிலை இருக்கும். அந்த சனி துலாத்தை அனுபவிக்கவே விடாது. டூர் போகணும், கேளிக்கைகள் நிறையா பண்ணணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், இவன் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு துலாம் ராசிக்காரர்கள் நினைத்தாலும் அந்த நினைப்பு இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட வீடு. ஆனால் அந்த சனி ஒரு பற்றற்ற நிலையை துலாமுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு இல்னஸ், ஒரு மனசில் ஒரு விரக்தி, ஒரு பொருளாதார சீர்கேடு, நிறைய மணியை லாஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் நிறையா லாஸ் பண்ணுறதெல்லாம் துலாம் ராசிக்காரங்க தான். ஆனால் கரெக்டாக ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. ஒரு குடிகாரராக இருந்தாலும் அவர் குடிப்பாருங்க, ஆனால் அவர் நல்லவர்னு பேர் வாங்குறது துலாம் மட்டும்தான். அதாவது சமூகத்தின் ஒழுக்கக்கேடுகள் நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அது துலாத்துக்கிட்ட மட்டும் நம்ம அதுக்கு ஒரு இது கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு இணைவு மாதிரி கொடுத்துருவோம். அதாவது குடிப்பார் ஆனால் அவர் நல்லவர். இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்குது ஆனால் அவர் நல்லவர். எதெல்லாம் ஒழுக்கக்கேடுன்னு சொல்கிறோமோ அது துலாத்துக்கிட்ட சரியாயிடும். ஏன்னா அவங்க உண்மையிலே நல்லவங்க குட் ஹார்ட்டட் பர்சன். அடுத்தவங்களுக்கு எதுவும் தீமை செய்ய மாட்டாங்க. ஒரு கூட்டத்தில் 100 பேர் போனால் ஒருத்தவங்க ஒரு யாசகம் கேட்டாங்க, துளாராசிக்காரங்க கிட்ட நேராக போய் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது முன்னோர்கள் வாக்கு. ஏன்னா துளாராசிக்காரங்க முகத்திலே தெரியுமா இவங்க கிட்ட போனால் நமக்கு கிடைச்சிரும், நம்ம கேட்குறது கிடைக்கும் அப்படின்னு துளாராசிக்காரங்கிட்ட தான் யாசகம் வாங்குறவங்க கூட போய் நிற்பான். அப்படின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ள வீடு துலாம் வீடு. அது மாதிரி ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த வீடு துலாம் வீடு. துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு பிறப்பிலே ஒரு பாக்கியம் இருக்கு, இல்லை பிறப்பிலே ஒரு பிறவி கர்மா இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? துலாம் ராசிக்கு பிறப்பிலே இருக்க பாக்கியம்னா ஒரு கொடைத்தன்மை சார். கேட்கறது அப்படியே கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரி கேட்கறது அப்படியே கொடுத்துருவாங்க. கர்ணன் மட்டும்தான் பாரதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கர்ணன் மட்டும்தான் மாதா பிதா குரு தெய்வம் 4 பேராலே ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர் கர்ணன். அது மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளோதான் ஆற்றல் அறிவு இருந்தாலும் எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. ஆனால் துலாத்துக்கிட்ட ஒன்று என்னன்னா, துரியோதனன் திரும்ப துரோணாச்சாரியார்கிட்ட சொல்கிறது 4 பேரை மட்டும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அதாவது யாருன்னா, ஒன்று படித்தவன், இன்னொன்று அறிவாளி, இன்னொன்று பராக்கிரமம் பொருந்திய வீரன், 4வது அழகான பெண். இவங்க 4 பேரை எந்த ஒரு இடத்துலையும் ஜாதி பேரை சொல்லி ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு துரியோதனன் துரோணர்கிட்ட சொல்லுவார். எப்போ? கர்ணனை ரிஜெக்ட் பண்ணும்போது. கர்ணன் ரிஜெக்ட் ஆனார், அடுத்து எப்படி நின்னாரு? அங்கதேசத்து அரசனா சத்திரியனா நின்னாரா? அதுபோல் ரிஜெக்ஷனை அதிகமாக சந்திக்கிறது தான் துலாத்தோட கர்ம பயன். அது ஏன்னு தெரியலை. அவங்க அந்த ரிஜெக்ஷனை சந்திக்கிறதுக்காகவே பிறந்து ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சாதனையை உருவாக்கணும் அப்படின்னு பிறவி எடுக்கிறவங்க தான் துலாம். பின்னாடி ஒரு சாதனை. இப்போ நம்ம பாரதம்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருது கிருஷ்ணர், அடுத்து வர்றது
கண்ணன். அதுபோல் துலாம் வந்து நம்ம மைண்ட்லேயே இருப்பாங்க. அவங்க செஞ்ச ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், நம்ம மைண்டில் எப்போவுமே துலாம் இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு குறை இருக்கும். பிறப்பிலேயே அவங்க இந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்காது. இல்லை வாழ்நாளில் இந்த விஷயம் எப்போவுமே ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வாழ்நாள் முழுக்க இதில் கஷ்டப்படணும். இல்லை இந்த ஒரு குறை தொடர்ந்து வரும் அப்படின்னா அது எந்த குறைபாடாக இருக்குங்க? துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஒரு பெரிய குறை என்னன்னா, பேக் எண்டில் எவ்வளோதான் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அனுபவிக்க முடியாது சார். அனுபவிக்க விடாது. சுக்கிரனுடைய வீடு, ஆனால் அது 8ஆம் வீடாகவும் போயிடுது. அட்டமாதிபதியாகவும் சுக்கிரன் வந்துடுறாரு. சனி அங்கே உச்சமடைஞ்சிடறாரு. அப்படி இருக்கும்போது 1 கோடி சொத்து இருந்தாலும் இன்னும் ஒரு 10 கோடி ஆக்கு, இன்னும் 100 கோடி ஆக்கு அப்படின்னு சனி அந்த இடத்துல உட்கார விட மாட்டார். ஒரு பற்றற்ற நிலையை சனி உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு இல்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். என்கிட்ட ஒரு கார் இருக்குது, பங்களா இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்லாத மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து ஒரு துர்பாக்கியம் துலாத்துக்கு. இன்னொன்று சாப்பாடு. சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும். அடிக்கடி டைஜஷன் இஷ்யூஸ் வந்துடும். ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ண, வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வருது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் துலாத்துக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக போயிடறனால இந்த மாதிரி இஷ்யூஸ். ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு, துரித உணவுகள், எல்லாரும் சாப்பிட்ற பேட் ஃபுட்டோ ஒரு ஜங்க் ஃபுட்டோ துலாம் சாப்பிடாது. இன்னொன்று நீட்டாக இருக்கணும் சாப்பாடு. ஒரு சின்ன ஒரு சைவமாக இருந்தாலும் சாதம், ரசம், 2 கூட்டு, பொரியல் அதோடு சாப்பிடுவாங்க துலாம் ராசிக்காரர்கள். உணவு பிரியர்கள். ஆனால் அந்த உணவை திருப்தியாக சாப்பிட முடியாது. அதில் ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் துலாத்துக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எப்படி அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே சமயம் இந்த துறையில் பிஸ்னஸ் பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு லாபம் அதிகப்படியாக கிடைக்கும் மேம். துலாம் ராசி ஒரு தொழில் எடுத்து நடத்தினா பேசிக்காகவே துலாம் அழகு. ஏன்னா சுக்கிரன் அங்கே சனி வேற உச்சமடைகிறாரு. சனி தொழில்காரகன். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் நம்ம சொல்லவே வேணாம். சனி எப்படி தொழில் பண்ணுவார்? சனி போய் உள்ளே இறங்கிட்டாரு அப்படின்னா அந்த தொழில் வந்து வேற லெவலுக்கு போயிடும். அதே நேரத்தில் சுக்கிரனும் இருக்கனால அழகாகவும் இருக்கும். சனியோடைய வேலை, சுக்கிரனுடைய அழகு ரெண்டும் சேர்ந்து துலாம் பண்ணும். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பண்ணலாம். இல்லை ஹோண்டா ஷோரூம் எடுக்கிறேன், இ வெஹிக்கிள் வந்திருக்கு, இ வெஹிக்கிள் ஷோரூம் எடுத்திருக்கேன், பணத்தை வந்து முதலீடாக போட்டு பணம் பெருக்கிற ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அதுலலாம் துலாம் நல்லா ஷைன் ஆகி வராங்க. இல்லை ஒரு ஃபினான்ஸ் ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கேன், அடுத்தவங்களுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக கேரி பண்ணுறது துலாம். ஆனால் தன்னுடைய அக்கௌண்ட்ஸை விட்டுருவாங்க. அதிகமான செலவு பண்ணுறது துலாம் தான். அதிகமாக செலவு, அதிகமாக கிரெடிட் கார்டு, தன்னுடைய சுகபோகத்துக்காக கிரெடிட் கார்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி கடன் கட்டிகிட்டு இருக்கிறது துலாம். இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பிஸ்னஸ்ஸு இது ஒரு வேலை இல்லை ஒரு தொழில் அப்படின்னு வந்துட்டால் கணக்கு கரெக்டாக ஒப்படைச்சிருவாங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அது நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வேலையும் முடிஞ்சிடும். அது துலாமுக்கு இருக்கும் சார். துலாம் ராசி நேயர்கள் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த வேலையில் அவங்க எப்படி இருப்பாங்க? எந்த துறை சார்ந்து வேலை செய்தால் அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மேம்? சார் துலாம் ராசிக்காரவங்களுக்கு டெய்லி புது புது மக்களை சந்திக்கிற மாதிரியான வேலை அமைஞ்சால் வெற்றி. ஏன்னா துலாம் வந்து பேசியே மயக்கிறோம். புது புது மனுஷங்களை சந்திக்கிறது, இந்த சங்கம் வச்சு நடத்துகிற ஒரு கூட்டுறவு சங்கம், ஒரு சொசைட்டி தலைவராக இருக்கேன், ஒரு லயன்ஸ் கிளப்பு, அது மாதிரியான இதில் ஹெட்டாக இருக்கேன். அந்த மாதிரி வேலைகள் துலாம் ராசிக்கு ரொம்ப செட் ஆகி வரும். ஹெச்ஆராக இருக்கேன், காஸ்மெட்டிக்ஸ் விற்கிறேன், காஸ்மெட்டிக்ஸ் சேல் பண்ணுறேன், மார்க்கெட்டிங் மேனேஜர். மார்க்கெட்டிங்லாம் போனாங்கன்னா விற்றுட்டு வந்துடுவாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் விற்றுட்டு வந்துடுவாங்க. பேசியே மயக்கிடுவாங்க. அவங்க பேச்சிலே நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். அவங்க முகத்தை பார்த்தாலும் ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு அழகு இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். ஒரு 100 ரூபாய் ஷர்ட் போட்டாலும் அதை வந்து துவைச்சி கஞ்சி போட்டு அயன் பண்ணி போட்டுட்டு போகிறது துலாம். காலையில் போட்டு சட்டையை சாயங்காலம் போட மாட்டாங்க. ரொம்ப நீட்டாக வெளியே போவாங்க. வேலைக்கு போகும்போது ரொம்ப நேர்த்தியாக கிளம்பி போவாங்க. நல்லா ஷூ சாக்ஸு ஏதோ போய் கிளம்பி போகிறேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு சின்ன மைனஸ் கூட வராமல், ஆண்களாக இருந்தால் தன்னுடைய அழகு எது, தன்னுடைய முகத்தில் தனக்கு அழகு எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து இன்னும் அழகுபடுத்திக்குவாங்க. தம்பி எனக்கு மீசையை சரி பண்ணி விடு, மீசை இப்படி வை அப்படி வைனா ஆண்கள். அதுபோல் பெண்கள் கண் அழகுனா ஐ மேக்கப் அதிகமாக போட்டுக்கிட்டு கண்ணை நல்லா பவர்ஃபுல்லாக காமிச்சு அதுபோல் தன்னைத்தானே நல்லா மெருகூட்டிக்குவாங்க. அது வந்து அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு, புது புது மனுஷங்களை சந்திக்கிற தொழில்கள் ரொம்ப சூப்பராக துலாமுக்கு அமையும். தொழிலோ வேலையோ புது புது மனுஷங்களை சந்திக்கிற மாதிரியான வேலை ரொம்ப நல்லா அமையும் சார். துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு பின் அவங்க லைஃப்பில் க்ரோத் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவு இருக்குங்க மேம்? துலாம் ராசிக்காரவங்க பொதுவாகவே தன்னை அழகுபடுத்திக்க விரும்புவாங்க. நேர்த்தியான ஆடை, நல்ல காஸ்மெட்டிக்ஸ், காஸ்ட்லியான உடை, இந்த ஹேண்ட்பேக் 2-3 lakhsக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் துலாம் தான். செப்பல் 15,000க்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் துலாம் தான். அதுக்கு வாழ்க்கை துணை ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நான் டக்குன்னு ரெடி ஆகிறேன், எங்கேயோ வெளியே போகிறோம்னா டக்குன்னு ரெடியாகி வந்துடுவாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து வாழ்க்கை துணையாக வரும். மேஷ வீடு வந்து வாழ்க்கை துணையாக வரும்போது அவங்க நேச்சர் பியூட்டியாக இருப்பாங்க. துலாத்தோட வாழ்க்கை துணை வந்து நேச்சர் பியூட்டியாக இருப்பாங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக அழகுபடுத்திக்க வேணாம், நான் வந்து நேச்சராகவே பியூட்டி அப்படின்ற மாதிரி அவங்க டப்புன்னு கிளம்பி வந்துடுவாங்க. துலாம் ஆண்களாக இருந்தாலும் மேக்கப் போட்டு கிளம்பி வர ரொம்ப லேட் ஆகும். பெருசாக அணிகலன்களை விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஆடை பிரியர்கள் துலாம் ராசிக்காரர்கள். நகை இருந்தாலும் நகையை அள்ளி போட்டுட்டு
வெளியே போய் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுலேயே என்னுடைய தன்மை வந்து வெளியே தெரியணும், என்னுடைய குவாலிட்டி வெளியே தெரியணுங்கிற மாதிரியான ஆடை பிரியர்கள். அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. எனக்கு ஒரு 500க்கு saree போதும், வாழ்க்கை துணை இருக்காங்கன்னா 500க்கு saree போதும், எனக்கு எதுக்கு சில்க் saree அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை துணை அமைவாங்க. ஈக்குவலைஸ் ஆகிடும் சார். துலாத்துக்கு வந்து வாழ்க்கை துணை ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது, ஈக்குவலைஸ் ஆகிடும். ஆனால் துலாமுமே வாழ்க்கை துணை கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. வீட்டை ஆள்றது வாழ்க்கை துணையாக தான் இருக்கும். அது ஆணோ பெண்ணோ அவங்களுடைய பார்ட்னர் தான் வீட்டை ஆள்வாங்க. பொருளாதாரத்தையும் அவங்க கையில் கொடுக்குறது நல்லது துலாம். ஏன்னா துலாம் வந்து ஓட்டக்கை. கையில் வந்து நீர் ஆளுனா எப்படி கீழே போகுமோ அது மாதிரி காசு போயிட்டே இருக்கும். துலாம் கையில் காசு நிற்கவே நிற்காது, செலவாயிட்டே இருக்கும். ஸோ வாழ்க்கை துணைகிட்ட கொடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அந்த குழந்தை பாக்கியத்துக்கு பின் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேம்? துலாம் ராசிக்கு அதிகமாக ஆண் வாரிசுகள் இருக்குது. 3-4 பெண் பிள்ளைகளை பெற்றாலும் அதுக்கப்புறம் எப்படியோ எனக்கு ஆண் வாரிசு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான துலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களாம் நிறையா பார்த்துருக்கேன். முதல் குழந்தை பிறந்த பிறகு ரொம்ப கஷ்டப்படுறது துலாம் ராசிக்காரர்கள். ஃபஸ்ட்டு புள்ள பிறந்த பிறகு எனக்கு பிஸ்னஸ் லேடி, ஃபஸ்ட்டு புள்ள பிறந்த பிறகு ஜெயிலுக்கு போன வாடிக்கையாளர்லாம் என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தவங்க இருக்காங்க. குழந்தை பிறந்த ஒரு 15 டேஸில் ஜெயிலுக்கு போயிட்டாங்க செய்யாத தப்புக்கு. அது மாதிரி முதற் குழந்தை பிறந்த பிறகு ஒரு சில இஷ்யூஸு, ஒரு சில மன கஷ்டங்கள், இல்லை நான் நல்லா இருக்கேன்னா குழந்தைக்கு ஏதாவது இஷ்யூஸு அது போல் நடக்கும். இல்லை துலாம் ராசிக்காரங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் கால் வலி, கை வலி, இந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது, அது மாதிரி முதற் குழந்தை. 2வது குழந்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நல்ல பாக்கியமாக 2வது குழந்தை பிறக்கும், நல்ல ஆளுமையோடு பிறக்கும். 2ஆம் குழந்தை பிறந்த பிறகு இவங்களுக்கும் பிஸ்னஸோ தொழிலோ அதெல்லாம் அவங்க படிப்படியான வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நல்லாயிருக்கும். துலாம் ராசி நேயர்கள் அவங்க வாழ்க்கையில் எதிரிகள் அப்படிங்கிறது யாரெல்லாம் இருப்பாங்க? இல்லை எந்த உறவுகள் ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க மேம்? துலாம் மேக்ஸிமம் எல்லாரோடையும் காம்பன்சேட் பண்ணி போயிடுவாங்க சார். ஏன்னா துலாத்துக்கிட்ட யாரும் எதிரின்னு வந்து சண்டைக்கு வரமாட்டாங்க. துலாம் ராசி நேயர்களை பற்றி தெரியும், நம்ம அவனுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தெரியும். மேக்ஸிமம் உறவினர்கள்கிட்டேருந்து தள்ளி இருக்கிறதே பெட்டர் தான். உறவினர்கள், இளைய சகோதரத்துக்கிட்டேருந்து தள்ளி இருக்கிறது பெட்டர். தாய் வழி சொந்தம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். பூர்வ புண்ணியம், பூர்வீகம்னு சொல்கிற இடத்துல அவ்வளோவா ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. அங்கே இடம் கிடக்கும், சொத்து கிடக்கும், ஆனால் பராமரிக்காமல் இருக்கும். பொதுவாகவே துலாம் ராசி வீட்டுக்காரவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பராமரிக்காத இடமோ, ஒரு இடிஞ்ச கட்டடமோ, இல்லை பாலடைஞ்ச கிணறோ ஏதோ ஒன்று இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கிற இடம்லாம் பார்க்குறதுக்கே ஆள் இல்லை, என் பங்காளிகள் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி துலாம் ராசிக்கு நிறையா வேஸ்ட் ஆகிடும். நிறையா இருந்தும் புண்ணியம் இல்லாமல் வேஸ்ட்டாக போகிறது துலாத்துக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகிடும். துலாம் ராசி நேயர்களுக்கு பண சேர்க்கை வேணும், பணம் அதிகப்படியாக எனக்கு கிடைக்கணும், அதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லலாம்னா என்னவா இருக்குங்க மேம்? எளிமையான பரிகாரம், சுக்கிரனை வழிபடணும். வெள்ளிக்கிழமை பெண் தெய்வ வழிபாடு பணத்தை வந்து அப்சர்வ் பண்ணும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி, துர்க்கை அம்மன் வழிபாடு அப்சர்வ் பண்ணும். வீடு ரொம்ப மனமாக இருக்கணும். வீட்டு வாசலில் வந்து செடிகள் வளர்த்தா மாதுளை, மருதாணி, நல்ல வாசம் உள்ள மலர்கள், மல்லிகைப்பூ அதுபோல் வைக்கணும். வீட்டு வாசலில் ஒரு பேலையில் தண்ணி ஊற்றி அதில் வாசமுள்ள மலர்கள் ஊற்றி வைக்கிறாங்களா, அதுபோல் திண்ணையில் வைக்கலாம். நிறையா துலாம் ராசிக்காரவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் வரும்போது ரைட் சைடு ஒரு சின்ன பிள்ளையார் வச்சு வழிபடலாம் சார். அது ரொம்ப சக்தியை கொடுக்கும். சின்ன பிள்ளையார் கோவிலில் இருக்கிற மாதிரியே வழிபடணும். ஒரு ஐயர் வர சொல்லி வழிபடுறது. மேக்சிமம் வாசமுள்ள மலர்களோடு இருக்கணும், வாசனையாக இருக்கணும். சுற்றி இருந்தாக்கவே ஐஸ்வர்யம் வந்து அவங்களுக்கு வந்துடும். துலாம்னாவே வாசம், மனம், பூவின் மனம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம், பிரத்யேகமாக ஒரு சிறப்பு கோயில் அவங்க லைஃப்பில் போயிட்டு வரணும் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம்? துலா ராசிக்காரங்களுக்கு 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சிவபெருமான், சரிங்களா? சூரியனாக வராரு. அப்படி இருக்கும்போது தஞ்சை பெரிய கோயில் பெரிய புண்ணியம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிறதே புண்ணியம் தான். எல்லா ராசிக்காரவங்களும் போகலாம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு துலாம் போயிட்டு வந்தாங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே போகும்போது அகந்தை, ஆணவம் எதுவுமே தலையில் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து இறைவன் தான் மிக பெரியவன், மகா பெரியவன், சூரியனை விட யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூட்சமம் உள்ள கோவில் தான் அது. எந்த அகந்தையும் இல்லாமல் இறைவா உன்னை வந்து சரணாகதி அடைய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சார். அப்புறம் வந்து பிரதான வாசல் மூலியமாக தான் உள்ளே போகணும். பின்வாசல் வழியாக உள்ளே போகலாம், வேறு வாசல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு முற்றிலும் தவறு. எல்லாரும் போகிற பிரதான வாசல் வழியாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். சிவபெருமான் வழிபாடு துலாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றிங்க சார்.